கிரீன்லாண்டை வாங்க ஆதரவளிக்காத ஐரோப்பிய நாடுகள் மீது வரி விதிக்கப்படும் என்று அறிவித்து நாட்டோ கூட்டணி நாடுகளுக்கே நெருக்கடி கொடுத்து வந்த ட்ரம்ப் நாட்டோ பொதுச் செயலாளருடனான சந்திப்புக்கு பிறகு தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கிரீன்லாண்டை வாங்க ட்ரம்ப் ஆர்வம் காட்டுவது ஏன்? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். வடதுருவத்தில் இருக்கும் உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து நாட்டோ உறுப்பு நாடான டென்மார்க் அரசாட்சிக்குட்பட்ட தன்னாட்சி பகுதி. தனி நாடாளுமன்றம், பிரதமர் என ஒரு நாடு போலவே சுதந்திரமாக இயங்கி வருகிறது. கிரீன்லாந்தில் கொட்டி கிடக்கும் பனிப்பரப்புக்கு அடியில் பல லட்சம் கோடி மதிப்புள்ள இயற்கை எரிவாயு, எண்ணெய் இருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறுகிறது. அத்தோடு செல்போன், கணினி, பேட்டரி, எலக்ட்ரிக் வாகனங்கள், காற்றாலை டர்பன் தயாரிப்பில் பயன்படும் நில உலகின் அரிய தனிமங்களும் அதிகம் இருக்கின்றன. அமெரிக்க விமானப்படையின் மிகப்பெரிய தளமும் கிரீன்லாந்தின் பிட்டுபிக் பகுதியில்தான் இருக்கிறது. இந்நிலையில் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து வடக்கு கடல் வழித்தடம் என்ற வணிக பாதையை ஏற்படுத்தி வருகின்றன. ஒரு பக்கம் வணிக ரீதியாகவும், மறுபுறம் புவிசார் அரசியலில் முக்கிய இடத்திலும் இருக்கும் கிரீன்லாந்தை தங்களுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அமெரிக்காவின் நீண்ட கால ஆசை. லூசியானா, அலெக்சா மாகாணங்களை பெருந்தொகை கொடுத்து வாங்கியதைப் போல கிரீன்லாந்தை வாங்க 100 ஆண்டுகளுக்கு மேலாகவே அமெரிக்கா முயன்று வருகிறது. முதல் முறை அதிபர் பதவிக்கு வந்தபோதே கிரீன்லாந்து பேச்சை ட்ரம்ப் எடுத்தார். ஆனால் டென்மார்க் மறுத்துவிட்டது. இந்நிலையில் 2ஆம் முறை அதிபர் பொறுப்பேற்றதுமே ஆர்க்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யா, சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் தங்கள் பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து தேவை என கூறி மீண்டும் தீயை பற்ற வைத்தார் ட்ரம்ப். சற்றும் தாமதிக்காமல் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என கூறி டென்மார்க் பிரதமரும் கிரீன்லாந்து பிரதமரும் உடனே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். ஆனாலும் இந்த விவகாரம் நீரு பூத்த நெருப்பாக கனன்று கொண்டிருந்த சூழலில்தான் வெனிசுலாவில் அதிரடி தாக்குதல் நடத்தி அந்நாட்டு அதிபரையே கைது செய்து உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் ட்ரம்ப். அதே வேகத்தோடு கிரீன்லாந்தை வாங்க ஆதரவளிக்காத ஐரோப்பிய நாடுகள் மீது 10% வரி விதிக்கப் போவதாகவும், கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவத்தை அனுப்பப் போவதாகவும் எச்சரித்து நாட்டோ கூட்டணி நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்தார் ட்ரம்ப். நாட்டோ உறுப்பு நாட்டுக்கே இப்படி ஒரு அச்சுறுத்தல் வந்ததை ஐரோப்பிய நாடுகள் எதிர்த்தன. கிரீன்லாந்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற நினைத்தால் நாட்டோ கூட்டணியில் இருந்து விலக நேரிடும் என்று பதிலடி கொடுத்த டென்மார்க்குக்கு நாட்டோ நாடுகளும் ஆதரவு தெரிவித்தன. மறுபுறம் அமெரிக்கா CNN நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் கிரீன்லாந்தை வாங்கும் ட்ரம்பின் திட்டத்துக்கு 75% உள்ளூர் மக்களை ஆதரவாக இல்லாதது தெரிய வந்தது. இந்த சூழலில் நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பிறகு 10% வரி விதிப்பையும் கிரீன்லாந்துக்கு படையை அனுப்பும் திட்டத்தையும் திரும்ப பெற்றிருக்கிறார் ட்ரம்ப். கிரீன்லாந்து ஆர்க்டிக் பாதுகாப்பு தொடர்பாக எதிர்கால திட்டத்துக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.